அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுதந்திர தினத்தன்று தமிழக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, காங்கிரஸ் என்ன குறிப்பிட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்திற்கு ஆளுநர் RN ரவி அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த விருந்தை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு அரசியல் கட்சிகள் புறக்கணித்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது இந்த சுதந்திர தின தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தன. இந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்தையும் காங்கிரஸ் கட்சி புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு காரணங்கள் தொடர்ந்து தமிழகம் அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு, தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை வலியுறுத்தி இந்த புறக்கணிப்பானது மேற்கொள்ளப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். சுதந்திர தினத்திற்கு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவே தமிழ்நாட்டு ஆளுநரின் செயல்பாடுகள் உள்ளன எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது எனவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு, இதனால் சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுதந்திர தினத்தன்று தமிழக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவே தமிழ்நாட்டு ஆளுநரின் செயல்பாடுகள் உள்ளன எனவும், ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழரசி, இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் வலைத்தளத்தில் தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் கட்சி அரசியல் சார்ந்ததாக அமைவதில் மக்களாட்சியின் மாண்புகள் சீர்குலைக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்ற நாளிலிருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கும் எதிராகவே தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி செயல்பாடுகள் இருந்து வருவதாகவும், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பதில் முட்டுக்கட்டை போடுவதால் பட்டப்படிப்பு முடிந்தும் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது என்றும் செல்வ பெருந்தகை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி புறக்கணிப்பதாகவும் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய இந்த சுதந்திர தின ஆளுநர் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே புறக்கணித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் புறக்கணிப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. லாவண்யா, இதேபோல சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் அறிவித்திருக்கின்றன. சுதந்திர தினத்தன்று தமிழ்நாட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் தொடர்ச்சியாக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன.